ஜெயலலிதா திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை நடிகர் ரஜினி சார், இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் உள்ளிட்டோர் கேக் வெட்டி கொண்டாடினர். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி சார் நடிப்பில் கடந்த 2023 ஆண்டு திரையரங்களில் வெளியான திரைப்படம் ஜெயிலர். இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படம் ரூபாய் 600 கோடி வரை வசூலித்ததாக படக்குழு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து படத்தின் 2ஆம் பாகம் உருவாக்கப்பட்டது. இதில் ரஜினி சாருடன் விஜய் சேதுபதி, மோகன்லால், ரம்யாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படத்தின் அறிமுக டீசரும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை ரஜினி சார், நெல்சனும் படக்குழுவினருடன் கேக் வெட்டி கொண்டாடினர். அலப்பற கிளப்பரும் தலைவர் நிரந்தரம் என்ற வாசகத்துடன் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்திய திரையுலகின் இமயமலை என்று கருதப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், பாலிவுட் திரையுலகின் பாட்ஷா ஷாருக் கான் ஆகிய இரு பெரும் ஆளுமைகளும் ஒரே திரையில் தோன்றுவது என்பது பல கோடி ரசிகர்களின் நீண்டகால கனவாகும். இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் படத்தின் மெகா வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகமான ஜெயிலர் 2 குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இப்படத்தில் ஷாருக் கான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் இந்திய சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.